அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேப்பர் ஸ்கிரீன் சேனல். உலகம் எங்கும் தினமும் ஏதாவது ஒரு தினம் கொண்டாடிட்டே இருக்காங்க. அடே அப்பா, எவ்வளவு தினங்களா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு தினங்கள் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தினத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக குட்டியாக ஏதாவது இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பெருசாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும், சில சமயம் பயமாக கூட இருக்கும். ஆனால் நம்ம ஆசையை பார்க்குற மாதிரியும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியும் ஒரு விலங்கு இருக்குன்னா அது யானை தான். ஆனை ஆனை அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானை, கட்டி கரும்பை முறிக்கும் யானை, காவேரி தண்ணீரை கலக்கும் யானை. யானை அப்படின்னாலே அதோட அழகும் கம்பீரமும் நம்ம கண் முன்னாடி நிற்கிது இல்லையா? ஆமாம், இன்னைக்கு ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். நம்ம சின்ன வயசுலேருந்து யானையை ஆச்சரியமாக பார்க்குறதும், அது மேலே ஏறி சவாரிக்கு போகிறதும், யானைகிட்ட நம்ம எப்போதும் ஒரு தீராத ஈர்ப்பு உண்டு. நம்மளை பொறுத்தவரை யானை மிகப்பெரிய உயிரினம். கோவில் நின்று ஆசை வழங்கும். சில சமயம் திருவிழா போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்க யானை. நம்மளுடைய விநாயகருக்கு யானை முகத்தனை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இவ்வளோதான் நான் யானையை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லைங்க. யானையை பற்றி விரிவாக அலசி ஆராய்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சரித்திர நாவல்களில் யானைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல ஞாபகத்துக்கு கல்கியோட பொன்னியின் செல்வன் தான். அதில் யானை மேலே தான் நகர்வலம் வருவாங்க. மற்ற மன்னன்கள் வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இளவரசிகளோ ராணிகளோ பல்லக்கில் போயிட்டு இருந்தப்போ குந்தவை மெயினாக இதில் வருவாங்க, யானை மலை ஏறி வருவாங்க நகர்வலம். ஸோ அப்போவே தெரியுது குந்தவை ஒரு பெண்ணுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்றது பெருசாக பேசினது பொன்னியின் செல்வனில் குந்தவையோட கேரக்டர். அடுத்து அவரோட சிவகாமியின் சபதம் எடுத்து பேசினாலுமே மணிமங்கலம் போர்னு ஒன்று எழுதியிருப்பார். ஸோ அதில் தான் நம்ம நரசிம்ம பல்லவனுக்கும் புலிகேசிக்கும் வரும். புலிகேசி பெற முதல் தோல்வி அங்கே தான் கிட்டத்தட்ட நரசிம்ம பல்லவன் கிட்டத்தட்ட 1000 யானையை கொண்டு இறக்கி இருப்பார். எல்லாரையும் அந்த புலிகேசி சாளுக்கிய வீரர்களை எல்லாரையும் துரத்தி அடிச்சிருப்பார். ஸோ அன்னைக்கு எத்தனை யானைகளை கொண்டு நிறுத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஒரு அதிகாரத்தின் குறியீடாகவே இருந்திருக்குது. வேல்பாரியில் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிகாரத்தின் குறியீடுன்றது வேறு மாதிரி காமிச்சிருப்பார் சுவேசர். எப்படின்னா அதாவது எல்லாருமே ஒரு பலி ஒன்று கொடுப்பாங்க ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி. இங்கே பட்டத்து யானை பவளவந்திகை அவ்வளோ இதுவாக வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய தேஜஸ் மிகுந்ததாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பவளவந்திகையே கடைசியில் அந்த போரில் வெற்றி பெறணும், பரம்புக்கு எதிர்க்கான போரில் வெற்றி பெறணும் பலி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. வேல்பாரிகளில் நிறைய விஷயம் யானையை பற்றி இருக்கும். ஒரு பெண் யானை எப்படி அடக்குவா, அப்புறம் இது ஏழைப்பாளையினால யானைகளுக்கு என்ன நடக்குது, யானைகள் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு யானை ஒரு பெண் யானையோ ஒரு மதம் பிடித்த யானையோ இல்லை ஒரு சினையான யானையோ எவ்வளோ உணவு சாப்பிடும், அப்புறம் எப்போ வரைக்கும் அதை தூங்கக்கூடாது, அந்த யானையை தூங்கும்போது நம்ம அதை எழுப்பக்கூடாது, எவ்வளோ நேரம் அதுக்கு தூக்கம் வரும், அதோடைய வயசுகள் பற்றி அந்த மாதிரி கஜசாஸ்திரங்கள்லேருந்து நிறைய விஷயம் யானையை பற்றி எழுதியிருப்பார் சுவேசர். அது இல்லாமல் அடுத்து நமக்கு யானையை பற்றி பேசிட்டோன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது யானை சாணத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி யானை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யானை சாணம்ன்றது நம்மளோட மாட்டு சாணத்தை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு பெருசாக இருக்கும். அது இல்லாமல் அது நாராக இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு அது சாதாரணமாக தோணும். ஆனால் அதுக்கப்புறம் வேல்பாரி படித்தப்ப நீலனோட பேரை கபிலர் எழுதுறப்ப இது என்ன யானை சாணத்தில் மாட்டியிருக்க ஈக்கி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கெல்லாம் கேட்பான். ஸோ எவ்வளோ அழகான ஒரு அந்த நாரில் மாட்டியிருக்க குச்சி போல் அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஏளனம் தெரியும். அடுத்து யானை இது மட்டும் இல்லை, வெள்ளை யானை பற்றியும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபேண்டசின்னு நமக்கே தெரியும். ஸோ அதை தாண்டி யானை படங்களில் யானை வந்திருக்கு, படங்கள் பேரில் யானை வந்திருக்கு. ஒரு படத்தில் யானையே காமிக்காமல் யானையோட பேர் வச்சது வாரணம் ஆயிரம்ன்றது ஒரு 1000 யானையை குறித்தது. பட் அது எப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைகள் எவ்வளோ வலிமையாக இருக்காங்கன்றதை பேசுகிறது தான் வாரணம் ஆயிரம் படம்.
யானை வந்து யானை வருது அப்படின்னாலே நமக்கு வந்து அது அதோட மணி ஓசை முன்னாடி வந்துடும். பெரும்பாலும் யானை கழுத்தில் ஒரு பெல் ஒன்று கட்டியிருப்பாங்க, ஒரு மணி ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்றது வந்து நிஜம். நான் வந்து மதுரையில் இருக்கிறதுனால நிறைய திருவிழாக்கள் இங்கே பார்ப்பேன். ஸோ எல்லா திருவிழாவிலும் பார்த்திங்கன்னா முதல்ல யானை வரும், அந்த சவுண்ட் வரும். யானை வந்துருச்சு அப்படின்போது பின்னாடி உற்சவர் வராரு, அந்த கடவுள் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலில் பார்த்தப்போ கூட யானை வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாச்சா, பின்னாடி முருகன் தேவி யானை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனாட்சி அம்மன் கோயில்லையும் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல யானை, அதாவது மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகளை பார்க்கலாம். ஸோ யானை அப்படின்னும் போதே உங்களுக்கே தெரியுது என் முகம் எவ்வளோ மலர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விலங்காக தான் யானை. அதாவது அது ஒரு காட்டு விலங்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட வீட்டு விலங்கோட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் யானை. யானையை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் தெரியும் யானையோட தும்பிக்கை வந்து யானைக்கு கை மாதிரி உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தும்பிக்கை வந்து யானைக்கு கை மாத்திரமே இல்லை. ஏன்னா யானையோட சுவாச உறுப்பும் அதுதான், தும்பிக்கை வழியாக தான் சுவாசிக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. அது போலவே அந்த நுகரும் தன்மை, யானையோட நுகரும் தன்மை வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த மோப்ப சக்தி எப்படி நம்ம நாய்க்கு பன்றிகளுக்கெல்லாம், அதாவது இந்த மோப்பம் அப்படின்னாவே நம்ம நாய் பற்றி தான் நினைப்போம். பட்டு நாய்க்கு மட்டும் இல்லை, பன்றிகளுக்கும் கூட அதிகமான மோப்ப சக்தி உண்டு. போலவே யானைகளுக்கும் வந்து ரொம்ப அதீதமான ஒரு மோப்ப சக்தி உண்டு. அந்த மாதிரி யானையோட நேருக்கு நேராக எங்களோட பரம்பு மலையில், அதாவது நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில் யானைகளோட என்னுடைய அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யானையோட தும்பிக்கை குறித்தான அனுபவம் இது. வழக்கம் போல் பழியர்கள் அண்ணன் கூட சேர்ந்து மலையிலேருந்து நாங்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட மலையோட அடிவாரத்தை நெருங்கிட்டோம். அப்போ மேலேருந்து பார்த்தா தரை தெரியுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 3000-4000 அடி இறங்கி வந்துட்டோம். இன்னொரு 100-150 அடி இறங்கிட்டோம் அப்படின்னா தரை வந்துடும். அப்போ அங்கே கீழே ஒரு அடர்ந்த காடு இருக்குது. மேலேருந்து பார்த்தா அந்த காட்டோட தலைப்பகுதி, அந்த மரங்களோட மேற்பகுதி எல்லாமே நல்லா தெரியுது. அது வந்து ஒரு உயரம் குறைந்த மரங்கள் நிறைந்த ஒரு காடு. ஒரு 20-25 அடி தான் இருக்கும் அந்த மரங்களோட உயரம். அப்போ அந்த மரத்துக்கு மேலே பாம்பு மாதிரி இப்படி ஒரு உருவம் அசையுது, மலைப்பாம்பு மாதிரி. மரத்து மேலிருந்து ஒரு மலைப்பாம்பு வந்து தலையை தூக்கி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி அசையுது. அப்போ நான் அந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், பழியர் அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணே அது என்னண்ணே இது, மரத்து மேலிருந்து பாம்பு தலை தூக்கி பார்க்குது பாருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஐயோ தம்பி சுத்தம் போட்டு பேசாதீங்க, கம்மல் இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே நின்றுட்டு பார்க்குறோம். அது வந்து நல்லா நமக்கு குசு குசுன்னு சொல்கிறாரு அண்ணன். மெதுவாக பாருங்க தம்பி, அது என்னன்னு, அது மலைப்பாம்பு இல்லை, நல்லா பாருங்க என்னென்னு அப்படின்னா. அப்போ நான் பார்க்குறேன், பார்த்தா அது ஒரு யானையோட துதிக்கை. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, பாருங்க இப்போ ஒரு துதிக்கை வந்ததில்லை, இன்னும் 2-3 துதிக்கைகள் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி பாம்பு மாதிரி இன்னும் 2 துதிக்கைகள் வந்து மேலே, அந்த மரத்துக்கு மேலே துதிக்கையை அப்படி நீட்டி அப்படி பார்க்குது. நான் கேட்குறேன், அண்ணே என்னண்ணே அது வந்து இறை தேடுதா அப்படின்னு சொல்கிறாரு. இறை தேடுது அப்படின்னா மரத்துக்கு மேலே எதுக்கு தம்பி துதிக்கையை நீட்டணும், அதுக்கு கீழே இருக்க கிளைகளே போதும், துதிக்கை வழியாக அதை பிடிங்கி சாப்பிட்றோம். அப்போ இந்த துதிக்கை மரத்துக்கு மேலே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னே அப்படின்னு கேட்டேன். அதான் என்ன சொல்கிறாரு, தம்பி நம்ம வர்றதை யானை கண்டுபிடிச்சிருச்சு, ஆனால் அது மரங்களுக்கு கீழே இருக்குது, நம்ம மலை மேலே இருக்கோம். அப்போ மரங்களுக்கு உள்ளே இருந்து நம்மளை அது பார்க்க முடியாது. ஆனால் மனிதர்களோ அல்லது வேற ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறத அது உணர்ந்துருச்சு. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ வர்ற உருவங்கள்னால நம்மளுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோட துதிக்கையை மரத்துக்கு மேலே நீட்டி மோப்பம் பிடிக்குது. அப்போது நம்ம இங்கே நிறைய நேரம் இருந்தோம்னா மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடும். அது குழந்தை குட்டிகளோடு இருந்ததுன்னா நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றுமே வந்து நம்ம இருக்கிற திசை பக்கமாக தான் காற்று வீசுது. அப்போ ரொம்ப வேகமாக நம்மளோட இருப்பை வந்து யானைங்க கண்டுபிடிச்சிரும். ஏன்னா காற்று வந்து நம்மளை காட்டி கொடுத்துரும். அதனால் காற்றடிக்கிற திசைக்கு எதிர் திசையில் நம்ம நகர்ந்து போயிடலாம் தம்பி, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுப்பாதையை கண்டுபிடிச்சி எதிர் திசையை நோக்கி நகர்ந்து நாங்கள் வேற வழியாக இறங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இறங்க வேண்டிய வழிக்கு வலதுபுறத்தில் தான் அந்த யானைகள் இருந்தது.
அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் யானைகள் இந்த திசைக்கு எதிர் திசையில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, யானை வந்து கண்காலில் மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மனிதர்களும் கண்களால் தான் பார்ப்பாங்க, எல்லா விலங்குகளும் கண்களால் தான் பார்க்கும். ஆனால் ஒரு சில விலங்குகள் வந்து கண்களால் மட்டுமல்ல, காதுகளாலும் மூக்காலும் கூட பார்க்கும் அப்படிங்கிற அந்த காடு சம்பந்தப்பட்ட அறிவையும் யானத்தையும் அன்னைக்கு வந்து அந்த பள்ளியர் அண்ணன் விளங்க வச்சாங்க. அதனால காட்டுக்குள்ள யானைகள் இருந்தது அப்படின்னா, யானை கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அதோட எதிர் திசையில நோக்கி நம்ம நகன்றணும். இல்லை யானை ரொம்ப தூரமாக தான் இருக்கு, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம், அல்லது ஒரு பாதுகாப்பான தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யானை வந்து நம்ம நினைக்கிறத விட மிக வேகமாக நம்மளை வந்து அடையும். அதனால யானை கூட்டத்தை கண்டிங்கன்னா விலகி போயிடுறது வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் குழந்தை குட்டிகளோட கூட்டமாக இருக்கிற யானைகளை விட தனியாக இருக்கக்கூடிய ஆண் யானைகள், அதாவது தந்தங்கள் நீண்ட ஆண் யானைகள், பெரும்பாலும் ஆண் யானைகள் வந்து தனியாக தான் சுற்றும், குடும்பத்தோடு இல்லாமல் தனியாக தான் சுற்றும். அந்த மாதிரி யானைகளை கண்டால் இன்னும் விலகி போகிறது வந்து ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் நீங்கள் யானைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வருவேன், யானைகளை எப்படி பாதுகாக்கணும்ன்ட்டு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும். ஆனால் நீங்கள் இப்போ ஒன்று பண்ணணும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சந்திக்கலாம்.